இனி என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான நியூஸ் தான் வந்து பார்க்க போறோம். நிறைய வந்து இந்த நியூஸ் பேப்பர்ல வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? முக்கியமானது வந்து என்னன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் பத்தி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிஷன் வந்து ரொம்ப ரிப்பனா இருக்கு. இந்த சமயத்துல தான் வந்து நம்ம வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடும் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மோடி என்ன பண்றாருன்னா இந்தியாவுக்கு வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து தேவை. எப்படி வந்து ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு மெம்பருக்கு வந்து ஒரு லா இன்னொரு மெம்பருக்கு வந்து இன்னொரு லா அப்படின்னு நம்ம வந்து கொடுக்க முடியும். அதனால வந்து இந்த டியூவல் சிஸ்டம் வச்சு நம்ம எப்படி கண்ட்ரியை ரன் பண்ண முடியும், யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து தீவிரமா வந்து சொல்றாரு. இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஆப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மெயினா வந்து எதுக்குன்னா முஸ்லிம்ஸ்க்கு உள்ளாரையே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கேஸ்ட் இருக்கும். அந்த ஒவ்வொரு கேஸ்டுக்கும் ஒவ்வொரு லாஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து தூண்டி விட்டுட்டு அவங்க பார்த்தோம் வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாரு. அது உண்மைதான். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வந்து சொல்றாரு. இல்லீகல் மைனிங் வந்து தடுக்கிறதுக்கு 1227 கோடி கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல வந்து என்னன்னா செலவுல வந்து ஒரு திட்டம் வந்து வருது. அதை பத்தி வந்து ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாங்கன்னா மைன்ஸ் வந்து நாங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம், யார் யாரெல்லாம் வந்து இதுல மாற்றாங்களோ சிவியரான ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு வந்து எச்சரிக்கை விடுறாரு. ஏற்கனவே வந்து யார் யாரெல்லாம் மாட்டினாங்களோ அவங்க கிட்ட இருந்து 1.5 கோடி ரூபாய் ஃபைன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அடிக்கடி பார்க்குற நியூஸ் தான். இந்த மூணுமே அடிக்கடி பார்க்குற நியூஸ் தான். ஓகே, யூனிஃபார்ம் சிவில் கோடும் சரி, இந்த ஏதாவது ஒரு திட்டத்தை தமிழ்நாடு லெவலில் வந்து கொண்டு வரதா இருந்தாலும் சரி, அதே போலனா இப்போ நம்ம ரீசெண்டாக ஒன்று பார்த்துருப்போம், இன்டெகிரேட்டட் கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சென்டர் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்பிள் சார்ந்த விஷயம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த பொது தீட்சிதர் மேல யாராவது வந்து கை வச்சாங்கன்னா, ஏதாவது டிவோட்டி வந்து கை வச்சாங்கன்னா அவங்க மேல சிவியரான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு வந்து யார் சொல்றாங்கன்னா HRC மினிஸ்டர் PK சேகர் பாபு. ஓகேங்களா? மெயின் சார்ந்த விஷயத்துல இந்த இது கேட்கல, இந்த இந்து ஏற்கனவே ஒருத்தர கேட்டாங்க, டெம்பிள் சார்ந்த விஷயத்துல கேட்டாங்க, அது திரும்பவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. யூனிஃபார்ம் சிவில் கோட் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே போல என்னன்னா தமிழ்நாடு என்னென்ன திட்டம் வந்து கொண்டு வராங்க அதையும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஏற்கனவே நம்ம வந்து ஜூன் 25 அப்போ வந்து ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம், இதுவும் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். என்னன்னா இந்த மாதிரி ஆதார் பேஸ்ட் லிங்க் சிஸ்டம்னால நிறைய பேர் வந்து அந்த ஜாப் அந்த வேலை வாய்ப்பை வந்து இழந்திருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்போம். அதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்திருக்குன்னா ஒரு புது டெட்லைன் வந்து அறிவிச்சிருக்காங்க. August 31 இந்த அறிவிச்சிருக்காங்க. இது வந்து இந்து வந்து சைட் பண்ணது. நம்ம ஜூன் 25 வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து இந்து சொல்லுது. அதே போல என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா புதுசா அதை ஏத்துக்கிட்டு ஆதார் பேஸ்ட் புதுசா வந்து ஒரு மகாத்மா காந்தி திட்டம் வந்து புது டெட்லைனா வந்து எது வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா August 31. இதுக்குள்ளார வந்து என்னன்னா அந்த ஒரு ஜாப் கார்டுன்னு வந்து ஒன்று இருக்கும். அது கூட வந்து நம்மளோட ஆதார் வந்து லிங்க் பண்ணணும், அப்பதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த திட்டம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு புது டெட்லைன்னாது August 31. ஓகே, மெட்ரோ ரயிலிங் கார்பரேஷனே வந்து சேர்த்து என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஃப்ளட்டிங் வந்து ப்ரிவென்ட் பண்ண போறாங்க. அதுபடியே முக்கியமா வந்து என்னன்னா நிறைய ட்ரெயின்ஸ் கெனால்ஸ்லாம் வந்து கட்ட போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். அதுல முக்கியமான ஒரு திட்டமா என்ன பண்ண போறாங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் பாக்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. ஓகே, எத்தனை வந்து பார்க்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா 57 பார்க்ஸ் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 57 பார்க்ஸ்ல 42 ஸ்பாஞ்ச் பாக்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 42 ஸ்பாஞ்ச் பாக்ஸ் என்ன பண்ணுன்னா தண்ணி தேங்குற இடத்துல இந்த ஸ்பாஞ்ச் பாக்ஸ் வந்து உருவாக்கப்படும். அந்த தண்ணி தேங்குற இடத்துல என்ன பண்ணா தண்ணி இங்க டைரக்ட் பண்ணிடுவாங்க. அது என்ன பண்ணுன்னா மக்கள் அந்த ஃப்ளட் வரப்ப தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு கிரவுண்ட் வாட்டர் வந்து ரிஸ்டோர் பண்ணணும். கிரவுண்ட் வாட்டர் வந்து ரிஸ்டோர் பண்ணும். எவ்வளவு செலவுல வருதுன்னா ஒரு பார்க் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 8.5 கோடி வந்து ஆகுது. மொத்தமா எவ்வளவு செலவுல வந்து வருதுன்னா 57 பார்க்ஸ்க்கு 7.67 கோடி 7.67 crore வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஸ்பாஞ்ச் பாக்ஸோட யூஸ்லாம் என்னது, ஒன்று வந்து ஸ்டோர் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கும், ஃப்ளட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும், சரௌண்டிங் ஏரியாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும், அர்பன் ஸ்பேஸையும் சரி ரொம்ப வந்து நீட்டாக வந்து வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய விதத்தில் பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரோடெல்லாம் சேதமாயிரும் நமக்கு வந்து தெரியும், அந்த விதத்துலையும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது. ஓகே, இன்னொன்று வந்து அந்த இன்டெகிரேட்டர் கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சென்டர் வந்து கொண்டு வருவோம்னு வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து நிறைய வந்து ரீசெண்டாக என்ன பார்த்துட்டு போனால் நிறைய கேமராஸ்லாம் ஃபிட் பண்ணி புதுசாக அந்த கண்ட்ரோல் சென்டர் இந்த இதாக அந்த கண்ட்ரோல் சென்டர் கொண்டு வந்திருப்பாங்க. 67,000 கேமராஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே இன்னொரு விஷயமும் வந்து பார்த்துருப்போம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். அதுபடியே என்ன பண்ணலாம்னு பார்க்குறாங்கன்னா சென்னை வந்து ரொம்ப ஹைடெக்காக வந்து டெவலப் பண்ணுது. ஜிஸ் மேப்பிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிரைம் ஜோன் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஜிஸ் மேப்பிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஜிஸ் மேப்பிங்னா ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா, அதாவது எந்தெந்த ஏரியாலாம் இங்கே வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க, அங்கே ஸ்பாட் அது ரெட் கலரில் தெரியுது. எந்தெந்த ஏரியாலாம் அடிக்கடி வந்து கிரைம் நடக்குது அதெல்லாம் என்னென்ன மேப் பண்ணி வருது, இந்தந்த இடத்துலலாம் பிரச்சனை நடக்கும் அப்படின்னு.
ஓகேங்களா. உடனே இது என்ன பண்ணா, ஏற்கனவே நடந்த கிரைம் அனலிட்டிக்ஸ் வச்சு என்ன பண்ணா, இந்த இடத்துல கிரைம் நடக்க போது இந்த சமயத்துல நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல ஒரு நைட் டைம் ஒரு 9 o'clock 10 o'clockல அதிகமா கிரைம் நடக்குன்னா அந்த சமயத்துல வந்து ஐடென்டிஃபை பண்ணும், கிரிட்டிக்கலா இருங்க அப்படின்னு வந்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்பும். ஓகேங்களா. அதான் இந்த ஜிஸ் மேப்பிங். அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய டூல்ஸோட எக்யூப் பண்ணி இந்த ஜிஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருந்தா கிரைம் CCTNS, கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம். அதுல வந்து டேட்டா இருக்கு. இந்த டேட்டால இருந்து எடுத்து இந்த ஜிஸ் மேப்பிங் என்ன பண்ணணும்னா கிரிட்டிக்கலான ஏரியாஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுல இருந்து இந்த CCTNSல இருந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஜிஸ் மேப்பிங் வந்து பண்ணி தரும். இந்த ஏரியாவில் கிரிட்டிக்கல், இந்த சமயத்துல கிரிட்டிக்கல் வந்து ஐடென்டிஃபை பண்ணி தரும். அது மட்டும் இல்லாம பீட் பிளானிங் அப்படி வந்து கொண்டு வராங்க. அதாவது என்னன்னா ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள் லொகேஷன் சிஸ்டம். அதான் ஆட்டோமேட்டட் பீட் பிளானிங் அண்ட் ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள் லொகேஷன் சிஸ்டம்னா ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து இது வந்து இந்த ஜிபிஎஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த சப்போஸ் அது வந்து அந்த ஏரியா விட்டு ஏதாவது வந்து நவுந்து போகுது, ஏதாவது தப்பா வந்து நவுந்து போகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து பக்கத்துல இருக்க போலீஸ் பேட்ரோலுக்கும் அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணிடும். இல்லை அது மூலமா வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும். அது வந்து என்ன பீட் பிளானிங் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல கேப்சரிங் டீடைல்ஸ். இந்த டீடைல்ஸ்லாம் எதில் வந்து கேப்சர் பண்ணப்படும்னா கிரைம் ஜோன் மேப்பிங் சர்வரில் வந்து டேட்டா வந்து இருக்கும் அப்படின்னு இதுக்குன்னு வந்து ஒரு சர்வர் இருக்கு. அந்த சர்வர் பேர் என்ன சொல்லலாம்னா கிரைம் ஜோன் மேப்பிங் சர்வர்னு வந்து சொல்றாங்க. இந்த சர்வரில் வந்து எல்லாமே வந்து கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருப்போம்னா இந்த மாதிரி கேமராஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி புதுசாக இன்டகிரேட்டட் கண்ட்ரோல் இந்த கமாண்ட் சென்டர் எங்கே கொண்டு வந்திருப்பாங்க, வெப்பேரியில் வந்து கொண்டு வந்திருக்கான்னு வந்து பார்த்தோம். அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டாக வந்து கொண்டு வந்தாங்கன்னு வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜிஸ் மேப்பிங்கிறது வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. எது மூலமானா இதில் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்கன்னா கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் மூலமா டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து சர்வ் பண்ணுவாங்கன்னா கிரைம் ஜோன் மேப்பிங் சர்வர்ஸில் வந்து என்னன்னா டேட்டா வந்து சர்வ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாவது வந்து கிரிட்டிக்கலான வந்து ஏரியாவில் தப்பு நடக்க போகுதுன்னா அந்த கரஸ்பாண்டிங் போலீஸ் நியர்பை போலீஸ் பேட்டருக்கு போய் இன்ஃபர்மேஷன் போகிற மாதிரி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள் லொகேஷன் சிஸ்டம்ங்கிறதையும் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுவும் வந்து என்னன்னா ஸ்டேட்ல இதான் ஃபர்ஸ்ட் டைமா இப்படி வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மைனிங் சார்ந்த விஷயத்துல வந்து எவ்வளவு செலவுல வந்து வருதுன்னா 1227 கோடி. இது மூலமா என்ன பண்ண போறோம், நிறைய ட்ரோன்ஸ் வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க. 1224 கோடி மைன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் சில மைன்ஸ் வந்து ஏரியாஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. அது ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்றதாகவும் செக் பண்ணுவாங்க ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி. சப்போஸ் யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேல வந்து சிவியரான ஆக்ஷன் எடுக்கப்படும். அதாவது ஒரு மைன்ஸ்ல வந்து ஒரு லாரி வந்து எடுத்துட்டு போறாங்கன்னா குறிப்பிட்ட அளவு தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு வந்து ஒரு இது இருக்கு, ஒரு கணக்கு இருக்கு. சப்போஸ் அவங்க வந்து அதிகமா வந்து எடுத்துட்டு போறாங்கன்னா அவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும். அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து மாட்டிட்டாங்கன்னா எவ்வளவு வந்து காசு வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னா 1.7 crore வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை வெஹிக்கிள்ஸ் வந்து சீஸ் பண்ணிருக்காங்கன்னா 79 வெஹிக்கிள்ஸ் வந்து சீஸ் பண்ணிருக்காங்க. எத்தனை கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்குன்னா 39 கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து மைனிங் வந்து யாராவது இல்லீகலா பண்ணாங்கன்னா அவங்க மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன மைன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இலுமினைட், லைம் மேக்னசைட் கிராஃபைட், பாக்சைட், அயன் ஓர் இருக்கு, வெர்மிகுலைட் இருக்கு. இதெல்லாம் நம்ம இந்த புக்லயே இருக்கும். ஹைட்ரோசிலிகேட், கிரானைட், கிளே, சிலிக்கான், சாண்ட் லிக்னைட். அப்புறம் வந்து ஃபாசல் ஃபியூலை பொறுத்த வரைக்கும் கோல் தான் லிக்னைட், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இலுமினைட் எதுக்கு யூஸ் பண்ணோம், நியூக்ளியர் பவர் ஜெனரேஷனுக்காக வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, மைன்ஸ்க்காக ஒரு திட்டம். ஓகே, இதை தனியாவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது ஒரு ஸ்கீமாவே தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அதை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆட்டோக்காரர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு கிரீனிஷா வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஒரு கிரீனிஷா வந்து ஒரு ஆட்டோலயே வந்து கிரீனிஷ் பிளான்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அது பேர் டிஸ்கஸ் பண்ணணும் வந்து பார்த்தா. ஓகே, இந்த நியூஸ் வந்து பார்த்துக்கலாம். 3 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து ஓப்பன் பண்றாங்க. இதுல வந்து கேஷ் ப்ராசஸிங் சென்டர் வந்து கொண்டு வரப்போறாங்க. 3 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எங்கெல்லாம் கொண்டு வராங்கன்னா செங்கல்பட்டு, திருச்சி, மதுரையில வந்து கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கேஷ் ப்ராசஸிங் கிளஸ்டர் எங்க கொண்டு வர போறாங்கன்னா கடலூர்ல கொண்டு வர போறாங்க. இது மூலமா எத்தனை எம்ஓஐ வந்து சைன் பண்றாங்கன்னா 100 எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து மெயின்ஸ்ல எங்கேயாவது நீங்க வந்து